எப்பயும் போலயே காலைல சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். எழுந்தோடனே யூஸ்வலாக இப்படியும் காஃபி போடுற வேலை தான் இருக்கும். பாப்பாவுமே இன்றைக்கி என் கூடயே எழுந்துட்டா. எழுந்தோடனே அவளுக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டு 6 மணிக்கெல்லாம் துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் வரத்துக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட போகணுன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுமே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு 10 to 11 பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல நேரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால சரி அந்த டைமில் போய் பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிவிட்டு அப்படியே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா பாப்பா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. இதில் என்ன கொடுமைன்னா எனக்கு சுத்தமாக தெரியாத ஹிந்தி சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு எனக்கு சொல்லிக் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு சுத்தமாக தெரியாதுமா, நீ ஸ்கூலில் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பா விளையாட கிளம்பிட்டா. நானுமே கிச்சனில் சரி இட்லி மாவு தீந்து போச்சு, நல்லா அடைக்கு ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டு ஒரு பக்கம் மதியானத்துக்கு அரிசியுமே ஊற போட்டேன். நான் எப்பயுமே வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணும்போது வெண்டைக்காய் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது வளவளப்பு தன்மை இருக்காது. ஃபஸ்ட்லேயே சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வெண்டைக்காய் பொரியலுமே ரெடி பண்ணிட்டேன். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய் வச்சு சூப்பராக முருங்கைக்காய் சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. மதியானம் லஞ்சுக்கு ரைஸ், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன்.